ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்கணுமா? இந்த தெய்வத்தை வழிபடுங்கள், வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஹிந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஜோதிடமும் மிகவும் முக்கியமானது. நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு திசைகளில் வாஸ்து தோஷங்கள் இருப்பதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிலிருந்து விடுபட எதையும் செய்கிறார்கள். ஆனால் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் ஜோதிடர்களின் உதவியோடு வீட்டில் என்ன இருக்கிறது, வீடு சரியாக கட்டப்பட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த திசையில் எந்த தோஷத்தை போக்க திசையை பின்பற்றி வெவ்வேறு கடவுள்களை வழிபடுவது என்பது ஒரு விதி. அந்த திசையில் பூஜை செய்வதால் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என ஜோதிடம் சொல்கிறது. வாஸ்து சாஸ்திரம் ஜோதிடத்தின் முக்கியமான பிரிவாக கருதப்படுகிறது. இந்த வாஸ்து சாஸ்திரம் பூமி, திசைகள், சக்தி கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒரு வீட்டை கட்டுவது தொடர்பான பல விஷயங்கள் மங்களகரமான மற்றும் அசுப விளைவுகளை குறிக்கின்றன. மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த வீட்டில் வாஸ்து தோஷம் உள்ளதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் என நம்பப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் வீட்டில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்காது. உத்தியோகத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். வாஸ்து சாஸ்திரத்தில் பல்வேறு திசைகள் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்க வாஸ்துப்படி எந்தெந்த கடவுள்களை வழிபட வேண்டும் என்றுதான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹிந்து மதத்தில் சூரியன் ஒரு முக்கியமான கடவுள். கிழக்கு திசையின் அதிபதியாக கருதப்படுகிறார். இந்த திசையில் வாஸ்து தோஷம் இருந்தால் வேலையில் சிக்கல்கள், சமூகத்தில் மரியாதை இழப்பு ஏற்படும். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கும். எனவே கிழக்கு திசையில் உள்ள வாஸ்து தோஷத்தை நீக்க நீங்கள் தொடர்ந்து சூரியனுக்கு அர்க்கியத்தை வழங்க வேண்டும். மேலும் ஆதித்யாவின் இதயம் துதிக்கையை ஓத வேண்டும். காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நல்லது. அடுத்ததாக மேற்கு திசைக்கு அதிபதி சனி. இந்த திசையில் வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் சனி அவர்களுக்கு தொல்லை தருவார், தொடர்ந்து சிக்கலை ஏற்படுத்துவார். இந்த திசையில் தோஷம் விலக 9 சனிக்கிழமைகள் சனீஸ்வரரை வழிபட வேண்டும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர ஆலயம் சென்று எள்ளெண்ணெய் தீபாராதனை செய்யவும். மேலும் சனி சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யவும். உங்களுக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கும். வடக்கு திசையின் அதிபதியாக புதன் கருதப்படுகிறது. இந்த திசையில் தோஷம் இருந்தால் நிதி சிக்கல்கள், வேலையில் தடங்கள், வேலை தள்ளி போகும். இவற்றிலிருந்து விடுபட வீட்டில் புத எந்திரம் அமைத்து தினமும் அல்லது புதன்கிழமையன்று மட்டும் சிவப்பு மந்தார மலர்களால் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். தெற்கு திசையில் தோஷம் இருந்தால் அவர்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. அவர்கள் எப்போதும் கோபமாகவே இருப்பார்கள். ஒரே குடும்பத்தில் எப்பொழுதும் உறுப்பினர்களிடையே பரஸ்பர தகராறுகள் இருக்கும். தென் திசையில் வாஸ்து தோஷம் நீங்க ஹனுமனை தவறாமல் வழிபடுங்கள். வடகிழக்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த திசை மிகவும் முக்கியமானது. வடகிழக்கை ஆளும் கிரகம் வியாழன். சிவபெருமானின் அதிபதி கிழக்கிற்கும் வடக்கிற்கும் இடையில் உள்ளது. இந்த திசையில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். தம்பதிகளிடையே சண்டை சச்சரவுகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு தாமதம், காதலில் முறிவுகள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் சிவபெருமான் பார்வதியை வழிபட வேண்டும். வடகிழக்கு திசை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தென்கிழக்கு திசை என்பது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையே உள்ள திசையாகும். இந்த திசைக்கு அதிபதி சுக்கிரன். தென்கிழக்கு நெருப்பின் ஆதாரம். இந்த திசையில் உள்ள வாஸ்து தோஷங்கள் காதல் உறவுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வீட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் இருக்காது. லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்ததாக தென்மேற்கு திசை. மேற்கு மற்றும் தெற்கிற்கு இடையே உள்ள திசைதான் தென்மேற்கு திசை என அழைக்கப்படுகிறது. இந்த திசையை ஆள்பவன் நிவ்ருத்தி என்ற ஒரு அரக்கன். ராகு மற்றும் கேது தொடர்பான பொருள். இந்த திசையில் தோஷங்கள் இருந்தால் நிதி, வியாபார பிரச்சனை, பண பிரச்சனை ஏற்படும். தோஷங்கள் நீங்க தினமும் சிவபெருமானுக்கு நீராடி நவ கிரகங்களுடன் ராகு கேதுவையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். மேலும் புதிய தானியங்களை தானம் செய்யவும். வடக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு இடையே உள்ள திசைதான் வடமேற்கு திசை. இந்த திசைக்கு அதிபதி சந்திரன். இந்த திசையில் உள்ள வாஸ்து தோஷங்கள் அந்த வீட்டில் மன அழுத்தம், மன பிரச்சனைகள், இனப்பெருக்க பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதிலிருந்து விடுபட சந்திர மந்திரத்தை ஜபித்து விஷ்ணு மற்றும் சிவனை வழிபட வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.